தமிழகம் எங்கும் மேக்ஸ் கோல்டு கேஷ் ஃபார் யுவர் கோல்டு. மேக்ஸ் கோல்டு நீங்க தங்க மட்டும் இல்லைங்க, பிளாட்டினம், டைமண்ட், சில்வர், ரூபினி எதை வேணாலும் விற்கலாம். உங்களுக்கான பணம் ரொக்கமா கையிலயோ இல்லைன்னா பேங்க் அக்கௌண்ட்லயோ உடனடியாக செலுத்திடுவாங்க. மார்க்கெட் மதிப்பை விட 100 ரூபாய் ஒரு கிராமுக்கு உங்களுக்கு கூடுதலா கிடைக்கும். தமிழ்நாடு முழுக்க டோர் ஸ்டெப் சர்வீஸும் இவங்க ப்ரொவைட் பண்றாங்க. உங்களுக்கு கோல்ட விற்கணும்னா அதுக்கு ஒரே ஒரு பெஸ்ட் பிளேஸ் மேக்ஸ் கோல்டு தான். கால் 04445454545. வணக்கம். பிக் டாபிக் வித் கார்த்திக் மாயகுமார். ஈரான் கான்ஃப்ளிக்ட் இருக்குல்ல, அது வரைக்கும் இருக்கிறது பிரச்சனை இல்லை. ஆனா அமெரிக்காக்குள்ள டொனால்ட் ட்ரம்ப்பை கொலை பண்ணால் யாராவது ட்ரை பண்ணி அந்த பிளேம் ஈரான் மேலே விழாதா என்ன? இப்போ அப்பேற்பட்ட விஷயம் ஒன்று நடந்திருக்கு. இதை பற்றி தான் முழுக்க பார்க்க போகிற நிகழ்ச்சிக்குள்ள போகலாம். ஒரு பக்கம் பாகிஸ்தானுக்கு கிளம்பி போனார் ஈரானோட ஃபாரின் மினிஸ்டர் அப்பாஸ். அதுக்கப்புறம் அங்கேருந்து அடுத்தடுத்த நாடுகளுக்குன்னு அவரோட பயணத்தை ஆரம்பிச்சிட்டாப்புல. இதுக்கு மத்தியில் ஈரான் ஸ்டேட் மீடியா என்ன செய்தி ரிப்போர்ட் பண்ணியிருக்காங்கன்னா, இதே போல் பாகிஸ்தானுக்கு அப்பாஸ் போனார்ல, போனப்போ அந்த மீடியேட்டர்ஸ் பாகிஸ்தான்கிட்ட தெளிவாக ஒரு விஷயத்த சொல்லிட்டாப்புல. இது போல் அமெரிக்காவோட டிமாண்ட்ஸ் இருக்குல்ல, அதை நாங்கள் முழுதை ஏற்றுக்க முடியாதுங்க. ஒரு முக்கியமான 2 கண்டிஷன்ஸ் இருக்குது. அதில் ஒன்று எங்களோட நியூக்ளியர் சார்ந்த விஷயம் இருக்குல்ல, அதை பேஸ் பண்ண டிமாண்டு. இன்னொன்று ஹார்மோஸு. இது 2த்தை பற்றி அமெரிக்கா சில கண்டிஷன்ஸை முன் வச்சிருக்குல்ல, அதை நாங்கள் ஏற்றுக்க முடியாதுங்க. எல்லா நாடுகளுக்கும் அந்த கண்டிஷன்ஸை ஏற்றுக்க ரெட் லைன்னு ஒன்று வகுக்கப்பட்டிருக்கோம். எங்கள் நாட்டை பொறுத்த வரைக்கும் இந்த 2த்தை பற்றி யாரும் பேசக்கூடாது. எங்களோட ரெட் லைன் இது தான். ஸோ இதை வச்சு அமெரிக்கா கேட்குதுனாக்கா நாங்கள் எப்படி பேச்சுவார்த்தைக்கு ஒத்துக்க முடியும்? இல்லைங்க, சரிப்பட்டு வராது அப்படின்ட்டு பாகிஸ்தான் கிட்ட ஈரான் சொல்லியிருக்கான். இதை போய் அமெரிக்கா காதுகளை போடுங்கணும் அவங்க சொல்லியிருக்காங்களாம். இந்த செய்தி வெளியான உடனே ஆயில் ப்ரைஸ் இருக்குல்ல, திரும்ப மேலே போக ஆரம்பிச்சிருச்சு. ஆகா, பிரச்சனை முடியாது போல இருக்க, இன்னும் இழுத்துட்டு போகணும், ஆயில் ப்ரைஸ் மேலே போயிடுச்சு. அண்ட் இதுக்கு மத்தியில் ட்ரம்ப் ஒரு விஷயம் சொன்னாப்புல, ஏங்க ஈரான் சும்மா அங்கங்கன்னு போய் அலைஞ்சி எதுக்கு அலைச்சல்? வாங்க அமெரிக்கா அஃபிஷியல்ஸ் கிட்ட நீங்களே பேசுங்க, நம்ம டிப்ளமேட்ஸ் இருக்காங்களா அவங்ககிட்ட நீங்கள் பேசுங்க, நாமளே என்ன கண்டிஷன் ஏது என்னன்றதை பேசி முடிச்சுக்கலாமே அப்படின்னு சொல்லியிருந்தாரு. இதுக்கு ஒரு கிட்டத்தட்ட ஒரு பதில் கிடைச்சிருக்கு. பட் ஈரான் கன்ஃபார்ம் பண்ணலை டைரெக்டாக பேசுவோன்னு. ஆனால் சூசகமாக ஒரு விஷயத்தை வெளிப்படுத்தி இருக்கிறதா இப்போ ரிப்போர்ட்ஸ் வெளியாக இருக்குது. அதாவது ஈரான் என்ன பண்ணுதான், ஒரு புதிய ப்ரப்போசலை உருவாக்கியிருக்காங்களாம் 2 விஷயங்களை மையப்படுத்தி. ஒன்று இந்த போரை முடிச்சு வைக்கிறது, 2வது ஹார்மோஸு. இது 2த்தை பேஸ் பண்ணி புதிய டிமாண்ட்ஸை அவங்க உருவாக்கியிருக்காங்களே இந்த ப்ரப்போசல் மூலமாக. இதை அமெரிக்கா கிட்ட அவங்க ஹேண்ட் ஓவர் பண்ணிட்டாங்கன்னு ஒரு தகவல் வெளியே வந்திருக்கு. அமெரிக்க அரசு இன்னும் அதை உறுதிப்படுத்தலை. இன்கேஸ் ஈரானும் அமெரிக்காவும் டைரெக்டாக பேசுது அப்படின்னா நல்ல விஷயம் நடக்கும். ஆனால் பேசுவாங்களா? வெயிட் பண்ணி பார்ப்போம். இதுக்கு மத்தியில் அமெரிக்கா முழுக்க பெரிய அதிர்வலை ஏற்படுத்தியிருக்கு. டொனால்ட் ட்ரம்ப்பை அசாசினேட் பண்ணணும்னு ஒருத்தர் ட்ரை பண்ண விஷயம் நடந்திருக்கு. இப்போ என்னன்னாக்கா, ஒயிட் ஹவுஸோட கரஸ்பாண்டன்ஸ் இருக்காங்களே, அவங்களையெல்லாம் கூப்பிட்டு ஒரு டின்னர் ஈவெண்ட் ஒன்று ஹோஸ்ட் பண்ணப்பட்டிருக்கு. இந்த ஈவெண்ட்டுக்கு டொனால்ட் ட்ரம்ப் வந்திருக்காரு, துணை அதிபர் JD வான்ஸ் வந்திருக்காரு, அப்புறம் கரோலின் லிவைட் இருக்காங்களே, ஒயிட் ஹவுஸோட ப்ரெஸ் செக்ரட்டரி அவங்க வந்திருக்காங்க, அமெரிக்காவோட ஹெல்த் செக்ரட்டரி ராபர்ட்னு அவ்வளோ பெரிய பெரிய தலைகள் வந்திருக்காங்க. இந்த ஈவெண்ட்டில் என்ன இருக்குது, இந்த செக்யூரிட்டி செக் பாயிண்ட் இருக்குல்ல, அந்த இடத்துல சடனாக ஒரு நபர் பிரீச் பண்ணுறாருங்க. குடு நாங்கள் எல்லாரும் ஏமாற்றிட்டு வந்து ஃபயர் பண்ண ஆரம்பிச்சிட்டாப்புல. Shall I post it as soon as we pass down now? 18, go for இந்த ஆஃபீஸர்ஸ்லாம் எப்போவுமே விழிப்போடு இருப்பாங்களே, அங்கே விழிப்போடு இருந்திருக்காங்க அந்த செக்யூரிட்டி ஆஃபீஸர்ஸ்லாம். அவங்க ஒரு வழியாக ட்ரம்ப் அவர்களை செக்யூர் பண்ணிட்டாங்க. அண்ட் மற்ற பெரிய பெரிய தலைகள் இருக்காங்களே அவங்களையும் செக்யூர் பண்ணிட்டாங்க. நல்ல வேலை, யாருக்கும் எந்த உயிர் சேதமும் ஏற்படலை. அந்த ஃபயர் பண்ண நபர் இருக்கார்ல, இவர் ஒரு வழியாக பிடிச்சிட்டாங்க. ஸ்க்ரீனில் பார்த்துட்டு இருக்கீங்களா, இப்படி தான் அந்த பர்சனை அரெஸ்ட் பண்ணி கீழே தரையாக படுக்க வச்சுருந்தாங்க. இந்த சஸ்பெக்டாக கருதப்படுற இந்த நபர் இருக்கார்ல, இவரை பற்றி என்னென்ன இன்ஃபர்மேஷன்ஸ் வெளியே வந்துட்டு இருக்கு தெரியுமா இப்போ வரைக்கும்?
எஃபிஐயோட கிரிமினல் இன்வெஸ்டிகேஷன் டீமும் டெரரிசம் டாஸ்க் ஃபோர்ஸ் இருக்குல்ல, இவங்கெல்லாம் சேர்ந்து தான் இந்த விவகாரத்தை ஃபுல்லாக விசாரணை பண்ணிட்டு இருக்காங்க. முதற்கட்ட விசாரணையில் இந்த நபரோட பேர், அந்த சஸ்பெக்ட் அரெஸ்ட் பண்ணப்பட்டிருக்கார்ல, அவரோட பேர் கோல் தாமஸ் ஆலன்னு சொல்கிறாங்க. 31 வயசு தான் இருக்குமாங்க அவருக்கு. அமெரிக்காவோட கலிஃபோர்னியா இருக்குல்ல, இதுதான் அவரோட பூர்வீகமாக. இவரோட லிங்க்டின் ப்ரொஃபைல் இருக்குல்ல, அதை செக் பண்ணி பார்க்குறப்ப என்ன திறமை குறிப்பிட்டிருக்காரு தானே, மெக்கானிக்கல் என்ஜினியர் ஆமாம். அது மட்டும் இல்லை, கேம் டெவலப்பர், இதெல்லாம் தாண்டி ஒரு டீச்சர். அப்போ நல்லா படித்த ஒரு பர்சன் தான். இவர் எதுக்கு இது போல வேலையை பார்த்துருக்கணும்னு பல பேர் குழம்ப ஆரம்பிச்சிட்டாங்க. What are we doing? Let's go to side. Let's not go up the middle. This is crazy. இப்போ முதற்கட்ட விசாரணை தகவல் மூலமாக ஒரு விஷயம் தெரிய வந்திருக்கு. என்னன்னா, இந்த நபர் டார்கெட் பண்ணது அந்த ஈவெண்ட்டில் வந்திருந்த சீனியர் அஃபிஷியல்ஸ் இருக்காங்களே, இவங்களை தான் பிரைமரியாக டார்கெட் பண்ணியிருக்காப்லையா. இதோட நேச்சர் வேணா டொனால்ட் ட்ரம்ப் அவர்களை அவர் டார்கெட் பண்ணியிருக்க கூடும்னு இப்போதைக்கு இந்த ப்ரிலிமினரி ஃபைண்டிங்ஸ்லாம் நமக்கு சொல்லுது. ஆனால் இது வரைக்கும் மோட்டிவ் என்னன்றது அன்கிளியர். இது வரைக்கும் அதை கண்டுபிடிக்கவே முடியல. தெரிஞ்சிடும், விசாரணை மேலதிகமாக போக போக தெரிஞ்சிடும். நெட்னியாகு, இஸ்ரேல் பிரைம் மினிஸ்டர், அவர் பயங்கர ஷாக் ஆகிட்டாராமா. சொல்லியிருக்காரு, என்னங்க இது போலாம் நடக்குது, டொனால்ட் ட்ரம்ப்பை திரும்ப ஒரு முறை அசாசினேட் பண்ண முயற்சி பண்ணியிருக்காங்களே, இந்த செய்தியை கேட்டு நான் ஒரு மாதிரி அதிர்ச்சி அடைஞ்சிட்டேன். வயலன்ஸ் இருக்குல்ல, அது எந்த இடத்துல நடந்தாலும் ஏற்புடையது கிடையாது. எந்த தலைவருக்கு எதிராக நடந்தாலும் ஏற்புடையது கிடையாது. உலகத்தில் வேறு எந்த மூலையில் நடந்தாலும் ஏற்புடையது கிடையாதுன்னு யார் சொல்லியிருக்கா? நெட்னியாகு அவர்கள் சொல்லியிருக்காங்க. இன்னொரு பக்கம் டொனால்ட் ட்ரம்ப் உண்மையிலேயே கட்ஸு தான். இப்போ ஏற்பட்ட விஷயம் நடந்துருச்சுல, அதுக்கப்புறமும் ப்ரெஸ்ஸை சந்திச்சு பேசினாப்புல, இன்டர்வியூ கொடுத்தாப்புல, இதெல்லாம் நடந்துச்சு. டொனால்ட் ட்ரம்ப் என்ன சொன்னார்? ஏங்க, எனக்கு இதெல்லாம் பற்றி கவலையே இல்லை, என் உயிர் போன்ற கவலை இருக்குன்னு பல பேர் நினைக்கிறீங்களா? எனக்கு அதெல்லாம் துளி கூட கிடையாது. எனக்கு புரிஞ்சிக்க முடியுது. ஏன்னா நம்ம வாழ்ந்துட்டு இருக்க இந்த உலகம் இருக்குல்ல, ஒரு கிரேசி வேர்ல்டுன்னு சொல்கிறாரு. அப்போ ஏற்பட்ட இந்த உலகத்தில் இதெல்லாம் நம்ம அப்பப்போ பார்த்துட்டு போகிறது தானே அப்படின்னு அசால்ட்டாக ஹேண்டில் பண்ணுறாங்க இந்த விஷயத்த. இந்த விஷயத்தில் உயிர் சேதம் ஏற்படாமல் எல்லாரும் திறம்பட செயல்பட்டாங்களே, குறிப்பாக சீக்ரெட் சர்வீஸ், அவங்களுக்கும் இந்த ரூமில் இருந்த எல்லாருக்கும் என்னோட மனப்பூர்வமான நன்றியை பதிவு பண்ணிக்கிறேன். நான் நன்றி கடனாக பார்க்குறேங்க, எல்லார் உயிரும் காப்பாற்றுற இந்த விஷயத்த நன்றி கடனாக பார்க்குறேன்னு அவர் சொல்லியிருந்தார். அதுக்கப்புறம் தான் முக்கியமான விஷயத்துக்கு வராப்பில் கேட்டாங்க, எங்க இது போல் ஈரானுக்கு எதனா தொடர்பு இருக்குமா? ஏன்னா ஈரானோட பெரிய த்ரெட்டே நீங்கள் தான். நீங்கள் இல்லைனா ஈரான் அவங்க நினைக்கிறத பண்ணலாம். அப்போ ஏற்பட்ட இடத்துல நீங்கள் இருக்கும்போது அவங்க வேலையாக இருக்குமோ? ஏன்னா நீங்களே ஏற்கனவே இதுக்குன்னு அசாசினேஷன் அட்டம் நடக்கும் போதெல்லாம் ஈரான் பண்ண வேலைன்ற மாதிரிலாம் கை காமிச்சிங்க. இப்போ என்ன சொல்கிறீங்க அப்படின்னு கேட்டாங்க. அப்புறம் என்ன சொன்னார்? ஏங்க, இதெல்லாம் இந்த வார் கான்ஃப்ளிக்டில் என்னோட வெற்றியை தடுத்துட முடியுமா என்ன? யாராலும் என்னை ஸ்டாப் பண்ண முடியாது, நான் ஒரு அன்ஸ்டாப்பபிள் அப்படின்னு சொல்லிட்டு, எனக்கு இது வரைக்கும் தெரிலங்க ஈரானுக்கும் இதுக்கும் தொடர்பு இருக்குமான்னு எனக்கு உள்ளபடியே சுத்தமாக தெரியல. ஆனால் இன்வெஸ்டிகேஷனாக போயிட்டுருக்குல்ல, அதெல்லாம் முடியட்டும், அதுக்கப்புறம் நான் அப்புறம் முடிவுக்கு வருவோம். ஆனால் இப்போ நான் இருக்க ப்ரிலிமினரி ஃபைண்டிங்ஸ் வச்சு சொல்கிறதா இருந்தால் ஈரான் சார்ந்து என்னால் பெருசாக சஸ்பெக்டாக பார்க்க முடியலன்ட்டு அவர் சொல்லியிருக்காரு. இப்போ இப்படி சொல்கிறாங்க, கொஞ்ச நாள் எப்படின்னா ரிப்போர்ட் வரும், வெயிட் பண்ணி பாருங்கள் மக்களே. ஆக்சுவலாக இது 3வது முறை நடந்திருக்கு. டொனால்ட் ட்ரம்ப்பை கொலை பண்ணியே தீரணும்னு 3வது முறை கரெக்டாக வந்து மிஸ் பண்ணியிருக்காங்க ஃபுல்லாக. கடந்த 2024 ஜூலை மாதம் என்னாச்சு? பென்சில்வேனியாவில் டொனால்ட் ட்ரம்ப்போட காதை புல்லெட்டு பதம் பார்த்துச்சா, ஜஸ்ட்டு மிஸ்ஸில் உயிர் படைச்சாப்புல. அப்போ அவர் சொன்னது, கடவுள் என்னை காப்பாற்றிட்டாரு, நான் எதுவும் நல்லது செய்கிறதுக்காக தான் கடவுள் என் உயிரை திரும்ப பெறாமல் காப்பாற்றிருக்காருன்னு அப்படி பேசியிருந்தாப்புல. இதுக்கப்புறம் அதே 2024 செப்டம்பரில் என்னாச்சு? ஃப்ளோரிடாவில் ஒரு ஈவெண்ட். அப்போ அங்கே இருந்த முட்புதர்களுக்கு பின்னாடி இருந்த ஒரு நபர் அங்கே உயரமான இடத்து மேலே ஏறி அங்கேருந்து சுட ஆரம்பிச்சிருந்தாப்புல. அதுக்கப்புறம் அந்த நபருக்கு என்னாச்சுன்னு நம்ம சேனல் ஃபாலோ பண்ணுற எல்லாருக்கும் நல்லா தெரிஞ்சிருக்கும்.
இந்த 2 அசாசினேஷன் அட்டம்ப்ட்ஸுக்கு அடுத்தபடியாக தான் இப்போ நடந்திருக்கு. நல்ல வேளை இதுலேயும் உயிர் பழிச்சிருக்காரு டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள். மக்களை இந்த கான்டென்ட்டை பொறுத்தவரைக்கும் நாமெல்லாம் சிந்திக்க வேண்டியது ஒரே ஒரு விஷயம் தான். டொனால்ட் ட்ரம்ப் இந்த எலெக்ஷனை ஜெயிக்கிறதுக்காக, அனுதாபாலை வீச வைக்கிறதுக்காக அவரே செட்டப் பண்ணியிருக்காருப்பா. அவர் தான் இப்போ அந்த ஃபர்ஸ்ட் அசாசினேஷன் அட்டம்ப்ட் இருக்குல்ல, அதுக்கு காரணகர்த்தா அப்படின்னு பல பேர் சொன்னாங்க. எலெக்ஷன் முடிஞ்சிருச்சு, அவர் அதிபர் ஆயிட்டாரு. ஆனால் அதுக்கப்புறமும் படுகொலை முயற்சி தொடர்ந்துகிட்டு இருக்கு அப்படின்னா வேற யார் தான் அதை பண்ணிட்டு இருப்பான்னு நினைக்கிறீங்க? இல்லை இதையும் ட்ரம்ப் தான் ஸ்டேஜ் பண்ணியிருப்பார், நீங்கள் நம்புறீங்களா? அடுத்த நிகழ்ச்சியை சந்திக்கலாம். நன்றி, வணக்கம். தமிழகம் எங்கும் மேக்ஸ் கோல்டு, கேஷ் ஃபார் யுவர் கோல்டு. மேக்ஸ் கோல்டு நீங்க தங்க மட்டும் இல்லைங்க, பிளாட்டினம், டைமண்ட், சில்வர், ரூபினி எதை வேணாலும் விற்கலாம். உங்களுக்கான பணம் ரொக்கமா கையிலயோ இல்லைன்னா பேங்க் அக்கௌண்ட்லயோ உடனடியாக செலுத்திடுவாங்க. மார்க்கெட் மதிப்பை விட 100 ரூபாய் ஒரு கிராமுக்கு உங்களுக்கு கூடுதலாக கிடைக்கும். தமிழ்நாடு முழுக்க டோர் ஸ்டெப் சர்வீஸை இவங்க ப்ரொவைட் பண்றாங்க. உங்களுக்கு கோல்டை விற்கணும்னு அதுக்கு ஒரே ஒரு பெஸ்ட் பிளேஸ் மேக்ஸ் கோல்டு தான். கால் 04445454545. என் அன்பார்ந்த மாயம் ஸ்டுடியோஸ் நேயர்களே, மாயம் பக்தின்னு ஆன்மீகத்துக்காக பிரத்யேகமா ஒரு சேனலை கொண்டு வந்திருக்கோம். மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த சேனலுக்கு உங்களோட ஆதரவை மனப்பூர்வமாக தெரிவிங்க. வணக்கம் மாயம் ஸ்டுடியோஸ் நண்பர்களே. மாயம் ட்ரெண்ட்ஸ் அப்படின்ற ஒரு புதிய ஃபேஸ்புக் பேஜை ஓப்பன் பண்ணியிருக்கோம். நீங்கள் யூடியூப்பில் பார்த்துட்டு இருக்கீங்களா நம்மளோட கான்டென்ட்ஸ்லாம். இதெல்லாம் விட ஒரு படி மேலே ரொம்ப கிறிஸ்பாகவும் ரொம்ப சூப்பராகவும் நிறைய கான்டென்ட்ஸ் உங்களுக்கு இந்த பேஜில் காத்துட்ருக்குங்க. ஸோ உடனடியாக ஃபேஸ்புக் பிளாட்ஃபார்ம் போங்க, மாயம் ட்ரெண்ட்ஸ்னு டைப் பண்ணி சர்ச் பண்ணி நம்ம பேஜை ஃபாலோ பண்ணுங்கள். அப்படியே நம்ம சேனலையும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்க அப்படின்னா இன்னும் நிறைய புது கான்டென்ட்ஸை உங்களுக்காக ப்ரொடியூஸ் பண்ணி கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க. நீங்கள் பண்ணுற ஒவ்வொரு சப்ஸ்கிரிப்ஷனும் எங்களுக்கு பெரிய மோட்டிவேஷனாக அமையும்.